இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா வேஸ்ட் டு பாவ் சீரிஸில் இது ஃபஸ்ட்டு வீடியோ. அதாவது வேஸ்ட்டான ஒரு பேப்பர் கப்பை வச்சு நம்ம ஒரு பென் ஸ்டாண்ட் செய்ய போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணோம்னா அந்த பேப்பர் கப்பு அந்த பேப்பர் எடுத்து ஒரு சின்ன அந்த பேஸ் கண்டுபிடிக்கணும். அந்த பேஸ் வந்து நம்ம வைக்கிறதுனால ஒரு சின்ன நோட் அட்டை எடுத்துக்கலாம். அதை எடுத்து இந்த ஸ்க்ரீனில் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கீழே அந்த பேப்பர் வச்சு ரவுண்ட் பண்ணிவிட்டு அது கீழே கட் பண்ணிக்கோங்க. தென் கட் பண்ணிவிட்டு அந்த கார்னர் வந்து அதோட எட்ஜ் கனெக்ட் ஆகிறதுனால ஒரு ப்ளஸ் மாதிரி அந்த சர்க்கிள் மேலே கட் பண்ணிக்கணும். வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த 4 எட்ஜஸையும் மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுக்கு இது மாதிரி கிடைக்கும். இப்போ கிடைச்சது 2 பீஸ் எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கீழே பேஸ்மெண்ட் அதிகமாக வேணுன்றதுனால நம்ம அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ளூ யூஸ் பண்ணி 2 கார்னரும் நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அது 2 கார்னர் என்ன பண்ண போகிறோம்னா இதை எடுத்து மேலே வச்சு ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டா நம்மளுக்கு இது மாதிரி கிடைக்கும். ஒட்டிட்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா பேஸ் நம்ம பெண்ணு போடும்போது லோடு இறங்காது. ஸோ கீழே கொஞ்சம் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம ஈஸியாக செய்ய முடியும். இது பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்கும். இப்போ அந்த கீழே ஹவுலாக இருக்குல்ல அது மேலே வச்சு இந்த சைடு கார்னர் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் மாதிரி போட சொன்னேன் இல்லைங்களா? அந்த ப்ளஸ் என்ன பண்ணணும்னா இந்த எட்ஜஸில் வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு யூஸ் அண்ட் செலோ டேப் யூஸ் பண்ணி அந்த எட்ஜ் ஒட்டிட்டிங்கன்னா அந்த கீழே இருக்கிற பேஸ் வந்து பிச்சுட்டு வராது. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா டேப் போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டு கீழே பேஸ் ஆகிடுச்சு. இப்போது இதோட அவுட்லைன் கொடுக்க போகிறோம். அவுட்லைனுக்கு நியூஸ் பேப்பர் வச்சு வீடியோவில் காமிக்கிற மாதிரி எல்லா கார்னரும் கட் பண்ணி ஃபஸ்ட்டு கீழே ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அந்த வேஸ்டேஜ்லாம் சைடில் வர மாதிரி ஒட்டிடுங்க. வீடியோவில் காமிக்கிற ஒட்டினா நல்லாயிருக்கும். இதே ஒரு மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ கீழே வந்து அது பிச்சுட்டு வராத அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம அதில் வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ இதே மாதிரி நல்லா ஒட்டிட்டு ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஒட்டிக்கலாம். தென் வந்து வீட்டில் இருக்க வேஸ்ட் நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ அளவோ அந்த அளவை பார்த்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அது வந்து 8 சென்டிமீட்டர் கிட்ட வந்துச்சு. எந்த சென்டிமீட்டர் வேணுமோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அந்த சென்டிமீட்டர் அளவு கட் பண்ணிவிட்டு அந்த நியூஸ் பேப்பரை தேவையான கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதில் மறுபடியும் க்ளூ பேஸ்ட் பண்ணி சுற்றி நம்ம அவுட்லைன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ சுற்றி இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி எந்தெந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். சுற்றி நல்லா க்ளூ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு க்ளூ அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் பிச்சுட்டு வராது. கொஞ்சம் பார்க்க நீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவில் காமிக்கிற மாதிரி க்ளூ பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம ஒட்டிக்கலாம். நல்லாயிருக்கா? ஸோ இதே மாதிரி கொஞ்சம் டைட்டாக ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்னும் தடியாக வேணும்னா நீங்கள் அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி பேப்பர் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு க்ளூவும் பேப்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டி கிடைக்கும், அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கும். ஸோ அதனால் பார்க்கவும் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும், கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோவில் காமிக்கிற மாதிரி நம்ம தேவைப்போ ஒவ்வொரு லேயருக்கும் நம்ம லைட்டாக கொஞ்சம் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயருக்கு நம்ம அழகாக பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிடலாம். சரிங்களா? தென் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி ஒட்டிடலாம். ஒட்டிட்ட பிறகு இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக வேணுமோ அந்தளவுக்கு ஒட்டிக்கலாம். தென் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம ஸ்கேல் வச்சு உள்ளே கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த டைட் வந்து நல்லா ஒர்க் ஆகும். தென் வந்து கீழே தேவைக்கேற்ற மாதிரி நம்ம ஒட்டிட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒட்டிட்ட பிறகு அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபோக்கஸ் உங்களுக்கு என்ன மாதிரி கோட்ஸ் வேணுமோ அந்த கோட்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ உங்கள் பென் ஸ்டாண்டில் ஃபோக்கஸ் எழுதுறதுனால என்ன ஒரு யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா எதனா டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது டக்குன்னு ஃபோக்கஸ்ன்றது டிஸ்ட்ராக்ட் ஆச்சுன்னா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ரிமைண்டர் மாதிரி தான். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதே போல் இனோவேஷன் வீடியோஸை நம்ம இனி பார்க்கலாம். தேங்க்யூ.